ஓகே ரைட்டு. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே சிஎஸ் மேட்ச் தான். நேற்றுக்கு நம்ம வந்துட்டு எப்படி விளையாண்டுருப்போம்னு உங்களுக்கே தெரியும். நேற்றுக்கு முந்தா நேற்று. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே வந்து யார்கிட்டங்கிற மாதிரி இந்த மேட்ச் வந்துட்டு இருக்கோம் நம்பிட்டு தான் வந்துட்டு உள்ளே போகிறேன். அதுக்கப்புறமாட்டி எமோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டி அதை போய் தோண்டி புதைச்சிட்டேன். கன்னை முதல்ல வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஷேரிங் கன்னா பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்திலும் கன்னை வந்துட்டு எடுத்தேன். அது இதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் என்னோடய கேம்லேயே தெரியும் நான் எவ்வளோ பெரிய பாட்டு பிளேயருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் என்னோடய கேம்லேயே புரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. ஓகேயா? இருக்கிறது 12 வியூஸு. இதுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைபு லைக் ஷேர்லாம் கேட்டுட்டேன். நீ அவ்வளோதான். பரவாயில்ல பண்ணி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன நடக்கும்னா அங்கே ஒருத்தன் நிற்பாங்க. நானும் அவனை பார்த்துருவேன். வாங்க அப்படியே போவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். போனால் இங்கே ஒருத்தன் வருவான். நீ எனக்காடா சாக்கு கொடுக்குற, நான் உனக்கு சாக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த இது மேலே வந்துட்டு ஏறும் போது பார்த்தா அவன் வந்துட்டு இங்கிட்டால ஓடி வந்துடுவான். இங்கிட்டால ஓடி வந்தோடனே நான் அவனை ரஷ் பண்ணுவேன். ஏன்னா ஐம் ரஷ்ஷர். ஸோ வந்துட்டு ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என் டீமெண்ட் வந்துட்டு இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாக்கானவனை போட்டு நான் இவனுக்கு வந்துட்டு யாருக்கிட்டங்கிற மாதிரி ஷார்ட்டு வச்சேன். அவன் சேர்த்து போயிட்டான். பூயா வாங்கிட்டான். அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு என்னகிட்ட சீண்டாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பிளேயருங்க. என்கிட்ட சீண்டாதே, நான் ராஜாதி ராஜனடா. நான் வந்துட்டு இனி ஹையாக வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு பேச போனேன். ஏன்னா வாய்ஸ் ஒரு கேட்க மாட்டேங்குது. ஓகேயா? இப்போ வந்துட்டு பேராஃபில் கன்று வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதை வச்சு தெரியலைங்க விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு எமௌண்ட் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஷரிங்கன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் நருட்டோவே பிடிக்காது. இதில் எங்கே ஷரிங்கன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க. நானும் அதே கேஸ் தான். ஓகே, அங்கே ஒருத்தன் தெரியவானா. இப்போ இவனுக்கும் ஒரு ஹெட்ஷாட்டை போடுவேன். நெக்ஸ்ட்டு அவனுக்கும் ஒரு ஹெட்ஷாட்டு. போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போங்க தம்பி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்ருவேன். இங்கே ஒருத்தன் என்னை பிடிச்சி சுட்டுக்கிட்டு இருப்பான். நான் இங்கே போயிட்டு சரி மேலேருந்து சுட்டுற போகிறேடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குத்து மதிப்பாக போட்டால் இவன் வந்துட்டு பின்னாடி நடிச்சிட்டான். பார்த்தா என் டீம்மேட் வந்துட்டு அவனை முடிச்சிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ண சொல்லுவேன். அவன் ரிவ்யூ பண்ண மாட்டான். நான் தான் வந்துட்டு இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பண்ணுவேன். நான் தான் வந்துட்டு இந்த மேட்ச்சில் போன மேட்ச்சில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தது. இப்போ வந்துட்டு P90 இருக்குமா, அதோட ஃபேர் ஆஃப்லும் இருக்குமா, அதை அப்படியே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிட்டு வெஸ்ட்டு மட்டும் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அவங்க நான் என்ன வெஸ்ட்டு கேட்டால் நீ என்ன வெஸ்ட்டு கொடுக்குற, நான் லெவல் 3 கேட்டேன். 3 கிட்டே கேட்டேன். அவன் வந்துட்டு லெவல் 1 கொடுக்குறான். நான் இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன். சரி வாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன். தக்கக்கா புக்கக்கா தக்கக்கா. அங்கே ஒருத்தன் தெரியுவாங்க எனக்கு. அவனை வச்சுருக்கீங்களாடா, வாங்கடா அடி வாங்கிட்டு போங்கடா, வாங்க நீங்கள் அடியை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அடியை வாங்கிட்டு போங்க, வாங்க வந்து அடி வாங்கடா. பார்த்தா இங்கே 2 பேர் இருப்பாங்க. நம்ம எதுக்கு இங்கிட்டால ஓடுறோம், இங்கிட்ட இருப்பாங்களா. இவனை ஒரு ஹெட்ஷாட் போடுவேன். அவன் கீழே போய் நின்றுவான். அதையும் நான் பார்த்துருவேன். நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு பார்த்தா இவனை நாக் பண்ணிடுவாங்க. நான் அப்புறம் எதுக்குடா தேவையில்லாமல் கீழே இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மேலே ஏறுவேன். மேலே ஏற சாவுக்கில் என்ன நடக்கும் தெரியுமா. மேலே ஏறிட்டேன்னா இப்போ இங்கே வந்துட்டு ஒருத்தன் இருப்பான். அவனை இங்கே கொண்டுருவேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒருத்தன் இருப்பாங்க. இவன் தாங்க எனக்கு சரியான ஆட்டம் காமிச்சான். ஆட்டம் லேசாக தான் காமிச்சான். என் டீம்மேட் ஒருத்தனை போட்டான். நானே வேடம் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு போட்டேன். இவன் வந்துட்டு இதுதான் இருப்பான், ஒரு சில்வர் ப்ரோன்ஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு ஹெட்ஷாட்டு சூப்பராக அடிச்சிருப்பேன். ஏன்னு தெரில இந்த மேட்ச்சில் மட்டும் எனக்கு வந்துட்டு அடித்தா ஹெட்ஷாட்டு அப்படிங்கிற மாதிரி அடித்தா ஹெட்ஷாட் அவ்வளோ இது ஏன்னு தெரில. நீங்கள் வந்துட்டு ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நானும் அதே P90யோட நான் வந்துட்டு வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிட்டு க்ளோவால் 3 வாங்கிக்குவேன். க்ளோவால் 3 வாங்கிட்டு நானே அமௌண்ட் போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டுருப்பேன். என்கிட்ட சீண்டாதே நான் பார்த்தே பல வரங்களாச்சு போல். அவனை காணவே காணும். நான் எங்கேடான்னு பார்த்துட்ருக்கேன். என் பக்கத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான்.
நானும் அதுக்கப்புறமாட்டி அமௌண்ட்டை போட்டேன். அமௌண்ட்டை போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். யார்கிட்டையுமே இங்கெல்லாம் எமௌண்ட் இல்லை போலங்க. எல்லாம் சும்மா ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மள்ட்ட மட்டும் தான் இந்த எமௌண்ட் இருக்குது. நீ எப்படா இந்த எமௌண்ட் வாங்கினேன்னா, நான் டாப்அப்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படா இந்த எமௌண்ட் வாங்கினேன்னா, நான் வந்து சிஎஸில் வந்துட்டு ரேங்கடில் கோல்டு 4 போனப்போ தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஆரில் கோல்டு 4 போனப்போ, பிளாட்டினம் 1 போனப்போ பிளாட்டினம் 1 இருந்தேன். அதுக்கடுத்து வந்துட்டு இது பண்ணி விட்ருவாங்க. இப்போ ஒரு கில் வந்துட்டு அடிச்சிட்டேன். 2025 வந்துட்டு மைனஸ் பண்ணி விட்டாங்க. கோல்டு லெவல் 4 வந்துட்டு இறக்கி விட்டாங்க. கோல்டு லெவல் 4 வந்துட்டு இது அமௌண்ட்டெல்லாம் வாங்கினேன். அமௌண்ட் வாங்கினேன்னா அவங்களே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஹெட்ஷாட்டுங்க, சரியான ஹெட்ஷாட் அடிக்கிறேங்க. என்னன்னு எனக்கே எப்படா நீ என்னடா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுத்திருப்பேன் பாருங்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்குங்க. அவன் வருவான், அதுவும் டபுள் பேரில் வச்சுட்டு என்கிட்ட பாருங்கள் எத்தனை ஹெச்பி இருக்குன்னு சொல்லிட்டு அதோடு அவனை போட்டு தள்ளிடுவேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு கேரக்டர், அதுவும் கே கேரக்டர் தான். எனக்கு பிடிச்ச கேரக்டர். நான் எப்பயுமே கே தான் வச்சு விளையாடுவேன். ஏன்னா வந்துட்டு அவன் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. இப்போ வந்துட்டு பிளாட்டினம் 1ல் 2 ஸ்டார் வந்துட்டு வாங்கிடுவேன். வாங்கிட்டு இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு சாசிக்கேவோட அந்த இது ஃப்ரீயாக வந்துட்டு அது ஸ்பின் பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் அது உங்கள்கிட்ட வந்துட்டு வீடியோவில் வராது. சரி பாய் 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 பாய், தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட கடவுள் அஜித் சேனல் எங்கேயோ போகணும். 1K அடிக்கிறதுனாலும் 1K அடித்தா எனக்கு வந்துட்டு சந்தோஷம். எனக்கு இந்த கோல்டு ப்ளே பட்டன் அதெல்லாம் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க. என்னென்னா என் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால தான் ஆனோ ஸ்கோரை வந்துட்டு பார்த்தேன். எல்லாமே 100 தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. பாய் 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 பாய்.